ஆரம்ப காலகட்டத்துல இவர் பட்ட கஷ்டங்கள், அதுக்கப்புறம் எடுத்த விடாமுயற்சினால இவர் எந்த அளவு உச்சத்தை தொட்டிருக்காரு அப்படின்றத பார்த்து நீங்க இன்ஸ்பயர் ஆகணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட தான் இந்த ஷோவை நாங்க பண்றோம். இந்த தலை போல வருமா ஷோவை எவ்ரி வீக் ஃப்ரைடே கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுவோம். இதுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை. சிவகார்த்திகேயனோட நடிப்புல இன்று நேற்று நாளை படப்புகழ் இயக்குனர் ரவிக்குமாரோட டைரக்ஷன்ல உருவாகி வர படம் தான் SK14. இது ஒரு சயின்ஸ் பிக்ஷன்ஸ் படமாக தயாராகிட்டு வருது. இந்த படத்துடைய 2ஆம் கட்ட படப்பிடிப்பு கடந்த வாரம் தொடங்கியது. இந்த படத்துல நம்ம சிவாக்கு ஜோடியா ரகுல் பிரீத் சிங் நடிக்கிறாங்களாம். A.R. ரகுமான் இசையமைக்கும் இந்த படத்திற்கு நிரவ்ஷா அவர்கள் கேமராமேனா ஒர்க் பண்றாரு. 24AM ஸ்டுடியோஸ் தயாரிக்கும் இந்த படத்துடைய ஷூட்டிங் சென்னையில நடந்துட்டு வருதான். தற்போது தல அஜித் நடிக்கும் தல 59 படத்துடைய ஷூட்டிங் ஹைதராபாத்ல நடந்துட்டு வருது. இந்த படத்திற்கும் நிரவ்ஷா தான் கேமராமேன். நிரவ்ஷா தற்போது தல 59 படத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளதால இவரால SK14 படத்துல பணியாற்ற முடியாது. இதையடுத்து சூதுகவும் கனா போன்ற படங்கள்ல பணியாற்றிய தினேஷ் கிருஷ்ணா இந்த படத்தின் ஒளிப்பதிவாளராக தற்போது இணைஞ்சிருக்காராம். இவர் இந்த ஷெட்யூலுக்கு மட்டும் பணியாற்றுவாரா அல்லது நிரவ்ஷா இந்த படத்திற்கு திரும்புவாரா உள்ளிட்டதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். மேலும் நம்ம சிவகார்த்திகேயன் எம் ராஜேஷுடைய டைரக்ஷன்ல மிஸ்டர் லோக்கல் அப்படின்ற படத்திலும் நடிச்சிட்டு வராரு. வேலைக்காரன் படத்துல இவருக்கு ஜோடியா நடிச்ச நயன்தாரா இந்த படத்திலும் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. இவங்களுடன் இந்த படத்துல முக்கிய ரோல்ல ராதிகா, சதீஷ், யோகி பாபு உள்ளிட்ட பல நட்சத்திரங்களும் இணைஞ்சிருக்காங்களாம். ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா தயாரிக்கும் இந்த படத்திற்கு நம்ம ஹிப்ஹாப் ஆதி இசையமைக்கிறாரு. மேலும் சிவகார்த்திகேயனோட பிறந்தநாள் ஸ்பெஷலாக இந்த படத்துடைய ட்ரீசரும் வெளியாச்சு. வெளியான இந்த ட்ரீசர் பல ரசிகர்களையும் கவர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் வர மே 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்களாம். ஆனா அதே தினத்துலதான் தல அஜித் சாருடைய தல 59 படமும் ரிலீஸ் பண்ண போவதாக படத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே படக்குழு அறிவிச்சிட்டாங்க. அன்னைக்கு அஜித் சாருடைய பிறந்தநாள் வேற. ஆனா மிஸ்டர் லோக்கல் படக்குழு இடையில தான் திடீர்னு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதனால அஜித் சாருடன் சிவா மோதுறாரு அப்படின்னு பல பேரும் வசைப்பாடி வந்தாங்க. இதே போலதான் விஸ்வாசம் படம் பேட்ட படத்துடன் ஒன்றாக மோதிய போது கூட அஜித்துடன் ரஜினி மோதுறாரு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. மேலும் விஸ்வாசம் படத்துடைய வசூலையும் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா பாதிப்பு எந்த படத்திற்கும் இல்லாம 2 படங்களுமே நல்ல வசூலை தான் கொடுத்தது. மேலும் விஸ்வாசம் படம் பல இடங்கள்ல பேட்ட வசூலை முந்தி தற்போது வர தமிழகத்துல ஒரு சில திரையரங்குகள்ல வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டாரை தலையிடம் நெருங்க முடியல அப்படின்றது மறுக்க முடியாத உண்மைதான். அப்படி இருக்கையில சிவாவுடைய மிஸ்டர் லோக்கல் படத்தால எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிவா அஜித்துடைய தீவிர ரசிகர் அப்படின்றதுனால அஜித் சாருடைய பிறந்தநாளுக்கு அவருடன் வர ஆசைப்படுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.